வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக இருப்பதற்கு தகுதியே இல்லை, உடனடியாக அவரது பதவியை பறிக்க வேண்டும், இது மக்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம், கட்சியை வளர்ப்பதற்கு வேறு இடமே இல்லையா, அரசு நிகழ்ச்சிகளில்தான் இப்படிப்பட்ட செயலை செய்ய வேண்டுமா என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மெரினா கடற்கரையில் கோபாலபுரத்தின் குடும்பத்திற்கு மட்டும் தனி உபசரிப்பு, அதிக அளவு மக்கள் கூடியதால் உயிரிழப்பின் எண்ணிக்கை 5ஆக உயர்ந்துள்ளது. ஆளுநர் அருகில் கட்சி கொடி பொறிக்கப்பட்ட டிஷர்ட்டை பயன்படுத்தியது. அரசு நிகழ்ச்சிகளில் எந்தவாறு இருக்க வேண்டும் என்று தெரியாதவர் எப்படி துணை முதல்வராக இருக்க முடியும்? மக்களுக்கு எப்படி நன்மை செய்ய முடியும்? நேற்று அரசியலில் வந்தவர் இன்று முதல்வர் பதவிற்கு தகுதியானவரா? திமுகவில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்களை முட்டாளாக்கும் நோக்குடன் இவ்வாறு செயல்படுவது சரிதானா என்ற பல்வேறு கேள்விகளையும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் பேசியிருக்கிறார். உடனடியாக துணை முதல்வர் பதவியிலிருந்து உதயநிதி ஸ்டாலினை ராஜினாமா செய்ய வைக்க வேண்டும், இல்லை என்றால் அவரது பதவியை பறிப்பதற்கு மக்கள் வீதியில் இறங்கி போராட வேண்டும். ஒரு அரசு நிகழ்ச்சியில் எந்த உடை அணிய வேண்டும் என்று கூட தெரியாமல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்தால் மக்கள் மீது எப்படி கண்ணியத்துடன் செயல்படுவார்? மக்கள் அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் மக்களின் தொண்டனாக, மக்களின் உதவியாளராக, அமைச்சராக பொறுப்பேற்று பதவியில் அமர்ந்தவுடன் மக்கள் பணியாற்றாமல் கட்சி பணி ஆற்றினால் அவர் எப்படி தகுதியானவராக இருக்க முடியும் என்ற கேள்வியே முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் கேட்பது சரியாகத்தான் இருக்கிறது. மறுபக்கம் நேற்று நடைபெற்ற மெரினா விமான சாகசங்களில் அதிக அளவு பல லட்ச மக்கள் கலந்து கொண்டதன் காரணமாக மூச்சு திணறலின் காரணமாகவும் வெயில் தாக்கத்தின் காரணமாகவும் உயிரிழப்பு அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் உயிரிழந்தவர்களது குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் கொடுக்க உள்ளதாகவும் தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தாலும் இந்த எச்சரிக்கை எதற்காக முன்கூட்டியே ஸ்டாலினுக்கு தெரியாதா? உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? எதுவும் செய்யாமல் ஸ்டாலின் பொம்மையாக முதல்வர் பதவியில் அமர்ந்திருக்கிறாரா? இப்படிப்பட்ட திமுகவின் ஆட்சி தேவைதானா? 2 ஆண்டுகளில் ஆட்சி மாற்றம் ஏற்படவில்லை என்றால் மக்கள் நடு தெருவில் வந்து மோசமான நிலைமையில்தான் இருப்பார்கள் என்று ஜெயக்குமார் அவர்கள் கூறுவது சரியா? துணை முதல்வர் பதவிற்கு சரியான ஆள் கிடையாது உதயநிதி என்று ஜெயக்குமார் கூறுவதை பற்றி கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.